தேவகி மைந்தனான கிருஷ்ணனுக்கு அநேக நாமங்கள், பலவித ரூபங்கள். கிருஷ்ணரை அண்டியவர்களுக்கு எதிரிகளே கிடையாது. கிருஷ்ணர் என்ற நாமம் சொல்லும் தத்துவம் என்னவென்று தெரியுமா? கிருஷ்ணன் என்பது நீலத்தையும் குறிக்கும், கருப்பையும் குறிக்கும். கிருஷ்ணர் என்ற நாமத்தில் கிருஷ் என்ற பெயர் சொல்லுக்கு பிரம்மம் என்று அர்த்தம். பிரம்மம் என்றால் ஞானி. கிருஷ்ணர் பரபிரம்மம். பிறவியிலேயே ஞானி. ஐயோ அண்ணே, நான் எப்படிண்ணே இங்க வந்தேன்? உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சி போச்சா? நீ இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம கணக்கு பிள்ளை பார்த்தா உன் நிலைமை என்ன ஆகும்? கொஞ்சமாவது நினச்சி பார்த்தியா? திண்ண வாசலை தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆமாம், நீ வேலைக்கு வந்தியா இல்லை இப்படியே உட்காந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்க வந்தியா? வா, வந்து வேலையை பாரு. வா, குனிஞ்சு வா, இளவரசர் பார்த்துட்டு போகிறாங்க. வா. ஐயா, இது எல்லாத்தையும் இதெல்லாம் எடுத்துட்டு வா. எல்லாத்தையும் தூக்கிட்டு நான் எப்படிங்கய்யா ஓடி வருவேன்? ஓடி வரலன்னா நாளைக்கு வேலை கிடையாது. வேலை கிடையாதா? ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கய்யா. இந்த வேலையை நம்பிதான் எங்களோட வாழ்க்கையே இருக்கு. இருக்குதா? அப்ப தூக்கு 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 தூக்கு. அறிவு கெட்டவனே, யாரா அது என்ன கூப்பிடுறது? உடையை பிடிக்கும் நேரமா இது? எந்த வேலையை எப்போது செய்ய வேண்டும் என்று கணக்கு பிள்ளையிடம் கேட்டு தெரிந்து கொள். இளவரசே, என்னை கேட்டா தெரிந்து கொள்ள சொன்னீர்கள். நீர்தானே எமது பாதுகாப்பு. Correct. When the sun is arisen, you also hold the umbrella over the இளவரசர் தலை. When the sun is coming down, the umbrella also coming down. அருமை, அருமையான விளக்கம். பிரிட்டிஷ்காரங்களா கூட அப்படிதான் பாராட்டுறாங்க இளவரசே. அப்படியா? விட்டு பிடிக்கலாம் என்று நினைத்தேன். விடமாட்டாய் போல் இருக்கே பரஞ்சோதி. எதை விட்டீங்க? எதை பிடிக்க போறீங்க? நான் எதை விட மாட்டேன்றேன். விரைவில் விரைவில் புரிந்து கொள்வாய். ரதத்துக்கு பின்னாடியே ஓடி வரணும். சரிங்க. ரதம் உங்களுக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கும். குதிரைங்க 4 கால் பாய்ச்சல்ல ஓடும். நீங்களும் அதுக்கு சமமா ஓடி வரணும். ஐயா, குதிரைக்கு பின்னாடி இதெல்லாம் தூக்கிக்கிட்டு நாங்க எப்படிங்கய்யா வேகமா ஓடி வர முடியும்? ஓடி வரணும், ஓடி வரணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். இப்பவே நான் போய் குதிரையை ஆரம்பிக்க போறேனே. ஓகே, வாங்க வாங்க. இன்னும் வேகமா, இன்னும் வேகமா ஓடி வாங்க. குதிரை எப்படி ஓடுது? நீ வேகமா போடா. ஓடியா ஓடியா ஓடியா, வேகமா ஓடியா. டேய், வேகமா போயா. வா வா. அவர்களாகவே வந்து விடுவார்கள். ஏன் கத்துகிறீர்கள்? வரமாட்டாங்க இளவரசே. குதிரைங்க தான் தானா ஓடும். கழுதைங்க நம்ம கூப்பிட்டாதான் ஓடி வரும். வாங்க வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. போ போ வா. என்னால முடியல என்ன. ஓடி வா, ஓடி வரதை நிறுத்தாத, வேலை போயிடுமா. வா வா வா, இன்னும் வேகமா ஓடி வா. ஓடி வா. பாருங்கள். போங்க இளவரசே, போங்க யுவர் ஹைனஸ். ஏய் வாங்க. ஏய் ஏய், போ 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 போ. என்ன நடக்குறா? சீக்கிரம் அனுப்பவனே. சீக்கிரம் போடா. என்ன போ. கிருஷ்ணா, காப்பாத்து கிருஷ்ணா. ரெண்டு பேரும் மண்டி போடுங்க, மண்டி போடுங்க. மெதுவா. டேய், மெதுவா மெதுவா வை. மெதுவா மெதுவா. நீங்க வாங்க ஐனஸ். இளவரசே, நீங்க வாங்க வாங்க ஐனஸ். வாருங்கள் இளவரசே. பயணம் எப்படி இருந்தது? முதல் நாள் பாடசாலைக்கு சென்று வந்திருக்கிறீர்கள். தங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? பரஞ்சோதி தளபதியாரே, இளவரசர் முகம் கோபத்தில் சிவந்திருக்கிறதே, என்ன காரணம்? ஏன் கோபம் தெரிகிறது? பசி வயிற்றை கிள்ளுகிறது. நான் சாப்பிட வேண்டும். ஏன் இளவரசர் உணவருந்தவில்லை? உணவா அது? அதை மனிதனால் சாப்பிட முடியுமா? ஏன் இங்கே அமர்ந்திருக்கும் ஜென்மங்களால் கூட அந்த உணவை சாப்பிட இயலவில்லை. அதோடு முடியவில்லை. வாரும்,
ஏய், எழுந்திரு. அழாதே. பாருங்கள் தளபதி, மெத்தை திண்டுகளை இவர்களிடம் தந்து சுமந்து வர சொல்லியிருக்கிறார். இளவரசே, இவர்கள் சுமை தாங்கிகள். இது அவர்களுடைய கடமை. ஓஹோ, தொட்டு பாரும். இளவரசே, மெத்தை திண்டுகளை தொட்டு பாரும். வியர்வை துளி. ஆம், வியர்வை துளி. இவர்களுடைய வியர்வை துளி மெத்தை திண்டுகளில் ஒட்டி ஊறி போயிருக்கின்றன. அதனால் எனக்கு இந்த மெத்தை திண்டுகள் இனி வேண்டாம். ஆகையால் அவர்களிடமே கொடுத்து அனுப்பிவிடுங்கள். பட் யுவர் ஹைனஸ், இந்த மெத்தை திண்டுகள் மிகவும் விலை உயர்ந்தவை. அதை இவர்களிடம் கொடுக்கும் முன்பே யோசித்திருக்க வேண்டும். பரஞ்சோதி, இளவரசே, நாளை முதல் இந்த மெத்தை திண்டுகளை பரஞ்சோதி சுமந்து வருவான். நான் சுமக்கிறேன் யுவர் ஹைனஸ், நான் சுமக்கிறேன் யுவர் ஹைனஸ், நான் சுமக்கிறேன். இந்த மெத்தை திண்டுகள் அரண்மனைக்குள் வரக்கூடாது. இந்த அடிமைகளோடு போகட்டும். எடுத்து செல்ல சொல்லுங்கள். யுவர் ஹைனஸ், இந்த மெத்தை திண்டுகளை மகாராணியார் பாரசீகத்திலிருந்து தங்களுக்காகவே இறக்குமதி செய்தார்கள். என்ன செய்வது பரஞ்சோதி? நீ செய்த காரியத்தால் இளவரசர் இந்த மெத்தை திண்டுகளை வெறுத்தே விட்டார். இளவரசே, நீங்கள் அரண்மனைக்குள் செல்லுங்கள். நான் கணக்கு பிள்ளையிடம் கணக்கை சரிபார்த்துவிட்டு வருகிறேன். இனிமேல் உனது வாழ்க்கையில் பஞ்சம்தான். என்ன, புரியவில்லையா? மெத்தை திண்டுகளின் விலை 14 பொற்காசுகள். ஆகையால் மாதம் 1 பொற்காசு வீதம் தொடர்ந்து 14 மாதங்களுக்கு உனது சம்பளத்திலிருந்து பிடித்து சமஸ்தானத்திற்கு ஏற்பட்ட இழப்பை ஈடுகட்டிவிடலாம். புரிந்ததா? புரிந்தது தளபதியாரே. அப்பா, இவ்வளவு காசு சேர்ந்துருச்சு. இதெல்லாம் வச்சு என்னப்பா செய்ய போற? நமக்கு இருக்கிற கடனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டு நம்ம ஓட்ட குடிசைய புது குடிசையா மாத்துவேன். அந்த செலவெல்லாம் போக மீதம் ஏதாவது மிஞ்சிச்சுன்னா சரி, உங்க ஆசை என்னவோ அதை தீர்த்து வைப்பேன். அவ்வளவுதான். உன் ஆசை என்னம்மா? என் ஆசைக்கும் இந்த காசுக்கும் சம்மந்தம் இல்லப்பா. என்னது? ஆசைக்கும் காசுக்கும் சம்பந்தம் இல்லையா? அம்மா காதம்பரி, எல்லா ஆசைக்கும் ஒரு விலை உண்டு. ஓ ஆசை என்னன்னு சொல்லு, அதுக்கு எவ்வளவு விலைன்னு நான் சொல்றேன். எனக்கு ஒரே ஒரு ஆசைப்பா. நம்ம சமஸ்தானத்துக்குள்ள கோயில் இருக்கே, அதுக்குள்ள போய் இதோ இவ்வளோத்தையும் கொடுத்து நம்ம மனசுல சந்தோஷத்தை கொடுத்திருக்காரே, அவர்கிட்ட மனசார வேண்டிக்கணும்பா. அதை வேணா நிறைவேத்துங்கப்பா. காதம்பரி, நீ கேட்ட ஆசையோட விலை என்னன்னு தெரியுமா? உசுறு. நம்ம 3 பேரோட உசுருமா. உசுரா? கோயிலுக்குள்ள இருக்கிற சாமியை பார்த்தா நம்ம உசுர எடுத்துருவாங்களாப்பா? கண்டிப்பாம்மா. ஏன்பா? அது அப்படித்தாம்மா. உனக்கு சாமி கும்பிடணுமா? அந்த ஆலம்பரத்துக்கிட்ட நாகத்தம்மன் இருக்கு பாரு, அதை எவ்வளவு வேணாலும் நீ சுத்தி சுத்தி கும்பிட்டுக்கோமா. அப்படி நீ எவ்வளவு நேரம் வேணாலும் கும்பிட்டுட்டு நீ வீடு வந்து சேரு. இந்தா நீ கிளம்புடா. அப்பா, ஆ? அந்த கோயில் இருக்கிற சாமி உசுர எடுத்துரும்னு சொன்னீங்களே, அந்த சாமி பேர் என்னப்பா? அது சின்ன வயசுல ஏதோ ஒரு பேர் சொன்ன, கிருஷ்ணன். என்னோட படைப்பில்
எல்லாரும் சமம். சுவாசிக்கிற காற்றும், குடிக்கும் தண்ணீரும், எரிகின்ற நெருப்பும் எப்படி அனைவருக்கும் சமமோ அதை பிரிக்க முடிந்தால் மனுஷனும் வேறு. நான் அனைத்து ஜீவராசிகளிலும் இருக்கிறேன், உன்னுள்ளும் இருக்கிறேன். மனிதன் மனிதனை அவமானப்படுத்தினால் அது என்னை அவமதிப்பதற்கு சமம் என்றார் ஸ்ரீ கிருஷ்ணன். நான் எத்தனை தடவை உன் கோயிலை தாண்டி போயிட்டேன். நீதான் இருக்கேன்னு எனக்கு தெரியலையே கிருஷ்ணா. இது எங்க அப்பன் பண்ண புண்ணியமா இல்ல உங்களை பெத்த மகராசிய பெத்த என் மாமன் பண்ண புண்ணியமான்னு தெரியல. இன்னைக்கு அதிர்ஷ்டம் கூரைய பிச்சுக்கிட்டு கொடுத்துருச்சு. என்னது கூரைய பிச்சுக்கிச்சா? நாசமா போச்சு. எங்க 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 நல்லா வயிறு நிறைய மூக்கு முட்டை சாப்பிட்டு தூங்கலாம் நினைச்சு வந்தா இப்படி கூரை பிச்சுக்கிச்சே. ஐயோ, யாருமா அண்ணன்? அப்பா சொன்னது பழமொழி, அதோட அர்த்தமே வேற. நான் சொல்றேன். சொல்லு. கூட நிறைய காய்கறி, மூட்டை நிறைய அரிசி, நல்ல சௌகரியமா தூங்குறதுக்கு மெத்த திண்டு, கை நிறைய காசை மறந்துட்டியேம்மா. இது மட்டும் இல்லைனா இது எல்லாத்தையும் எப்படி வாங்கி இருக்க முடியும்? நான் அதிர்ஷ்டம் கூரைய பிச்சுக்கிட்டு கொடுத்ததுன்னு சொன்னது கை நிறைய இருக்கிற காசுடா, முட்டாப்பைய பெத்த முட்டாமவனே. உட்கார், நல்லா உட்கார். நான் என்ன ராஜாவா? ராஜாவா? இந்த சமஸ்தானத்துக்கு இளவரசர் வேணா வருங்கால ராஜாவா இருக்கலாம், ஆனா நம்ம வீட்டுக்கு நீதான் என்னைக்கும் ராஜா. காலை நீட்டு நீட்டு நீட்டு. எதுக்குடா? ஏண்டா இதெல்லாம்? எப்படி ஐயா, இப்பதான் நீ ராஜா மாதிரி இருக்கிற. ஏண்டா என் காலையெல்லாம் பிடிச்சி அமுக்கி விடுற? என்ன பேசுற நீ? நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிற. உன் காலை அமுக்கிறதுல எனக்கு என்ன கூச்சப்பா? போடா போடா, முட்டா பைய பத்த முட்டாமவன. ஆமா, என்ன செஞ்சாலும் இதை மட்டும் சொல்லிடு. நான் என்ன நல்லது செஞ்சாலும் என்னை என்னைக்கு நீ புகழ்ந்து பேசியிருக்க? இரு வாரேன். டேய், என்னடா பண்ற? இரு வாரேன். டேய், ராஜான்னு சொன்னோம்ல, கிரீடம் வேண்டாமா? இப்ப பார், ராஜா மாதிரி இருக்க பார். வர சொல்லவனை. எப்படி? இப்ப நீதான் இளவரசன். வச்சுக்கோ. நல்லா இருக்கு. என்று உன் வீட்டில் சந்தோஷம் நிலைக்கிறதோ அன்று இறைவன் உன் வீட்டில் குடியிருக்கிறான் என்று அர்த்தம். அந்த சந்தோஷத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்த மறந்து விடாதே. வாசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானூர மர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்காக இதை சமைச்சோம், சாப்பிடலாம்ல. ஐயோ, மெதுவா மெதுவா மெதுவாப்பா, பொறி அரைக்க போகுது. ஐயோ, சொன்னேன்ல பொறி அரைச்சு பாத்தீங்களா? ஐயோ, என்ன பரத்தம்? இதுக்குதான் மெதுவா சாப்பிடுங்கன்னு சொன்னேன். நான் சமைச்சதுல ஏதோ ஆயிடுச்சு. கழுத, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல புள்ள. நீ சமைச்சதுனால எனக்கு இதெல்லாம் ஒன்றும் ஆகல. அது காலையில அந்த தளபதி மூஞ்சிய பார்த்து உதைச்சான்ல, அப்போ அவன் காலு என் மூக்குல பட்டுருச்சு. அதனால தான் கொஞ்சம் ரத்தம் வந்துருச்சு, அவ்வளவுதான். இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா? காதம்பரி, கண்ணீரை தொடங்க. ஏப்பா, நீங்க கஷ்டப்படுறத பார்த்து நான் அழக்கூட கூடாதா? காதம்பரி, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கம்மா. எந்த விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் வேதனைப்படாதம்மா. வேதனைப்பட்டா அது வருத்தத்துக்கு வழிவகுக்கும். வருத்தம் கோபத்தை தூண்டும். கோபம் பழிவாங்குற எண்ணத்தை வரவழைக்கும். அதனால நீ நினைச்சா உன்னால இதை செஞ்சவங்களை எதிர்த்து நிற்க முடியுமா? முடியாது தாயே, முடியாது. நம்ம உசுறு தான் போகும். இது நம்மளோட விதி. இந்த வலியையும் வேதனையையும் அனுபவிக்கத்தான் நம்ம பிறந்திருக்கோம்.
இதே வலியோடையும் வேதனையோடையும் தான் நம்ம சாபம். அந்த நாள் வர்ற வரைக்கும் நம்ம வாழ்க்கையை சுத்தி இருக்கிற கஷ்டங்களுக்கு மத்தியில சின்னதா ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குமா. அந்த சந்தோஷத்தை சந்தோஷமா அனுபவிக்க வேண்டாமா தாயி? அதனால அழாம நீ இந்த அப்பனோட சாப்பிடுறியா? பேசுனது போதும், அந்த சோத்து பனையை கொஞ்சம் தள்ளுறியா? பசி வயத்தை கிள்ளுது. என் பையனை பாத்தியா? நான் சொல்றத செயல்ல காமிக்கிறான். அப்பா வலியோட இருக்கிறத பார்த்து நான் வருத்தத்துல இருக்கேன். அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம சோறு கேக்குறான் பாரு. ஒரு பருப்பு கூட கொடுக்க மாட்டேன் போ. இங்க பாரு காதம்பரி, பாரு, உனக்கு கோபமா இருந்துச்சுன்னா 4 அடி கூட அடிச்சுக்க, சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிறேன். ஆனா சாப்பாடு மட்டும் இல்லைன்னு சொல்லிடாத. நான் வாழ்றதே சாப்பிட்றது. இப்படித்தான் இருப்பாய் என்ற கற்பனையில் எத்தனை முறை உன்னை கடந்து சென்றிருப்பேன். உன்னை பார்க்க முடியுமா கிருஷ்ணா? உன் முகம் காட்டி சிரிக்கிறாய் என்று எப்பொழுதும் உன்னை எட்டி நின்று எட்டி பார்க்கிறேன். உன்னை தொட்டு தொழுது எழும் பாக்கியம் எனக்கு தருவாயா கிருஷ்ணா? வாழ்க்கையின் 4 நிலைகள் என்பது பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். பிரம்மச்சரியம் என்பது சமய வாழ்வுக்கான அடிப்படை அனுபவம் பெற குருவிடம் கல்வி, ஒழுக்கம், அறிவியல், கலைகளை கற்றுக்கொள்ளும் உன்னுடைய மாணவ பருவம்தான் பிரம்மச்சரியம். கிரகஸ்தம் என்பது கிரகஸ்தம் என்பது பிரம்மச்சரியத்தின் அடுத்த நிலை, இல்லற வாழ்வு. கணவனாக தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, தகப்பனாக தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, இது கிரகஸ்தம். வானப்பிரஸ்தம் பிரம்மச்சரியமும் கிரகஸ்தமும் உன் வாழ்க்கையின் அனுபவத்தை கொடுக்கும். அந்த அனுபவம் நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், கருணையாக இருக்க வேண்டும். அந்த அனுபவங்களை உன்னால் இயன்றவரை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, இது வானப்பிரஸ்தம். சந்நியாசம் 4ஆம் நிலை, வயோதிகம். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், இந்த 3 நிலைகளும் நீ கடந்த பிறகே உன்னை இறைவனிடம் அர்ப்பணிக்க வேண்டும். இது ஸ்ரீகிருஷ்ண தர்மம். பூபதி, இன்று பாடம் முடிந்துவிட்டது. மீண்டும் நாளை சந்திப்போம். விடைபெறுகிறேன் குருவே. தீர்காயுஷ்மான் பவ. போகலாம். இவ்வளோ சாப்பிட்றே, அதுல கொஞ்சம் அவளுக்கு தரக்கூடாது. பார்க்க நல்லா நீரியான மாதிரி இருந்துட்டு பாவம் குழந்தை பசி மயக்கத்துல இங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஐயோ, இங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா?
கைஷடைங்க. நீங்க கால் வைக்கிறதுக்கு அருகிறது தான் உங்களுக்கு. எந்த தைரியத்துல காலை வச்சீங்க? அதான் கஞ்சி குடுக்க சொன்னல, நக்கி நக்கி குடிக்கிறது. பசியில மயக்கம் போட்டுட்டாலாம், பசியில. மூஞ்சிகளை முகர கட்டிக்கலாம். I am extremely sorry for the inconvenience, madam. தமிழும் வராது இங்கிலீஷும் வராது. நீர்யான் நீர்யான். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த நீர்யானிக்கும் ஒரு பேர் இருக்கு, பரஞ்சோதி. நானும் உங்க அப்பா மாதிரி தான் வெங்கடாச்சலபதியோட தீவிர பக்த ரசிகர். பரமேஸ்வர பண்டிதருக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனா இவ்வளோ அழகா தங்கச்சலமா இருக்குன்னு நினைக்கவே இல்லை. ஒன் மோர் திங், கல்யாணம் பண்ணியும் ஐ எம் ஸ்டில் பேச்சுலர். மனசு முழுக்க அழுக்கு, செய்யறதெல்லாம் அட்டுழியம். இதுல நெத்தி முழுக்க முழுக்க நாம வேற. தள்ளி போங்க போங்க, தள்ளி போங்க சொல்றல. இனிமே ஒரு முறை இந்த படிக்கட்டு மேல கால் எடுத்து வைங்க, நான் உங்க காலை உடைச்சிடுறேன். நல்ல சமஸ்தானம், இதுல நல்ல பணியாட்கள் வேற. ஏன் இவெல்லாம் உனக்கு மனுஷாலாவே தெரியாதா? அவளும் நம்மள மாதிரி மனுஷாதான். 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு. அவளுக்கும் பசிக்கும். நம்ம தான் பார்த்து ஏதாவது செய்யணும். அது பார்த்து செய்யுங்கோ. அதுக்கப்புறம் படிங்கோ, நல்லா படிங்கோ, முன்னுக்கு வாங்கோ. அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. இதுல படிப்பு ஒரு கேடு. ச்சே. இளவரசே, உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க இளவரசே. ஊனூர் வார்த்தை சொல்லுங்க இளவரசே. உண்மையைத்தான் சொல்கிறார். நம்மை தெரித்துக் கொள்வோம். ஏய், இங்க வா, இங்க வா. எதுக்கு சிரிச்சீங்க? எதுக்கு சிரிச்சீங்க? அரச குடும்பத்தில் உங்களை மாதிரி யாருங்களை வாயை பொத்தி தலையை குனிஞ்சி மண்டியிட சொல்றது எதுக்கு தெரியுமா? இந்த மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சிகளை பார்க்க கூடாதுன்னு தான். நீங்க என்னடா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மண்டி போடுங்க, மண்டி போடுங்க, மண்டி போடுங்க. பரஞ்சோதி. ஏய், என்ன என் பேரை சொல்லி கூப்பிடுற? அதுவும் ஆம்பளை குரல்ல. பரஞ்சோதி, முதலில் உனது பணியாளனை எழுப்பு. டேய் டேய் இளங்கண்ணா, டேய் இளங்கண்ணா, ஏந்துடா, டேய் ஏந்துடா, ஏந்துடா. இளவரசர் வந்துட்டாரா? ஏந்துடா, வா வா வா, இருங்க வா. இளவரசே, இப்ப போயிடலாம். இளவரசே, இப்ப போயிடலாம். டேய் சீக்கிரம் வாடா, இளவரசர் கால் வலிக்கும். வாடா 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 வாடா. டேய் வாடா. வந்துட்டுங்கயா. ஏய் ஏய் ஏய், இங்க வா, இங்க வா. இது எப்படி? பரஞ்சோதி, மெத்தை தண்டுகளை அவர்களிடம்தான் கொடுக்க போகிறீர்கள். ஆமாம் இளவரசே. ஏற்கனவே 14 மாச சம்பளம் போய்விட்டது. இதை கொடுக்க மாட்டேன், நானே எடுத்துக்கிட்டு வரேன். நீங்க போங்க. என்ன நீங்க போங்க. சீக்கிரம் புரிந்து கொள்கிறாயே. தேங்க்யூ. அண்ணே, அண்ணே, குதிரை மெதுவா போதுண்ணே. பரஞ்சோதி, இளவரசே, குதிரைகள் ஏன் வேகமாக செல்கின்றது? குதிரை இதை விட மெதுவா போனா நிக்குதுன்னு அர்த்தம் இளவரசே. இளவரசே, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டா நல்லது. மகாராணியார் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி வர சொல்லியிருக்காங்க இல்லையா? நம்ம போற வேகத்தை பார்த்தா நாளைக்கு சூரியன் உதிக்கும் போதுதான் போய் சேருவோம் போல இருக்கு. மகாராணியார் தேட மாட்டாங்களா? எனது தாயாரை பற்றி எனக்கு தெரியும். தெரியும் தெரியும். மகாராணியாருக்கு என்ன தெரியும் என்பது இளவரசருக்கு தெரியும். இளவரசருக்கு என்ன தெரியும் என்பது அது எனக்கு தெரியும். தெரியும் தெரியும். அண்ணே, எனக்கு களைப்பே தெரியல. தங்கச்சியா நீ? அண்ணக்கார இவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரானே, இதை வாங்கணும். நீ ஒரு பக்கம் பிடி, நான் ஒரு பக்கம் பிடிச்சிட்டு வரேன்னு சொல்றியா நீ? இதெல்லாம் உனக்கு ஒரு பாரமா அண்ணே? என் அண்ணன் பாரங்களையே தூக்கும். தூக்கிட்டு வாண்ணே. பரஞ்சோதி, நான் எழுதி கொண்டிருக்கிறேன். எனது கவனம் சிதறக்கூடாது.
குதிரைகளை இன்னும் மெதுவாக ஓட்டச் சொல்லுங்கள். இதை விட மெதுவா சொல்றேன் இளவரசே, சொல்றேன். எப்பா இன்னும் கூட கொஞ்சம் மெதுவா போயா, இல்லைன்னா குதிரையை எங்கேயாவது நிறுத்து. இளவரசோட கவனம் சிந்தி செதறிட போகுது. சொல்லிட்டேன் இளவரசே, சொல்லிட்டேன். மயில் மாதிரி நடந்து வரியா? வா 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 வா, அரண்மனைக்கு வா. வச்சு உன்னை வாங்குன்னு வாங்குவேன். வாங்குறதுல கண்ணில் ரத்த கண்ணி வரணும் பாரு. வாங்க வாங்க. மூஞ்ச பார்த்து குத்துன்னு குத்திடுவேன். பரஞ்சோதி, இன்றைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தளபதியாரே. மெத்தை திண்டுகளை நானே சுமந்து வந்தேன். வேண்டுமானால் இளவரசரை கேட்டு பாருங்கள். ஏன் இந்த கோபம்? எதற்கு இந்த கோபம்? இளவரசே, என்ன நடந்தது? எனக்குரிய குதிரைகளை தேர்வு செய்தது நீங்கள் தானே? ஆமாம் ஆமாம் இளவரசே. இளவரசருக்காக அரேபிய தேசத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட குதிரைகள். மனிதனின் சங்கேத மொழியை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலுடைய அற்புதமான குதிரைகள். அந்த குதிரைகளை பற்றி இவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா, நான் என்னையா சொன்னேன்? குதிரைகளை பற்றி தவறாக சொன்னார். கணக்கே சரியாக எழுத தெரியாத இவனுக்கு குதிரைகளை பத்தி என்ன தெரியும்? அதானே, எனக்கு என்ன தெரியும்? உங்களது குதிரைகளை விட கழுதையே மேல் என்று சொன்னார். இளவரசே, இது அபாண்டம். நீர் பேசினது அபாண்டம் என்று இப்பொழுதுதான் உங்களுக்கு தெரிகிறதோ? குதிரைகளை விட இவர் வேகமாக ஓடுவாராம். அதை கேட்டதும் என் மனது மிகவும் கஷ்டப்பட்டு விட்டது. இளவரசே, நீங்கள் உள்ளே போய் ஓய்வெடுங்கள். நான் கணக்கு பிள்ளையிடம் பேசி கணக்கை முடித்து விட்டு வருகிறேன். இதுதானே தளபதியாரே? ஆமாம் பரஞ்சோதி, குதிரைகளை விட வேகமாக ஓடுவாயாமே. நான் அப்படி சொல்லுவேனா தளபதியாரே? அப்படி என்றால் இளவரசர் போய் சொல்கிறாரா? இளவரசர் மீதே குறை சொல்லும் நீ நிச்சயம் குதிரைகளை பற்றி குறை சொல்லியிருப்பாய். இப்படி அடக்க முடக்கா பேசி ஏதாவது ஒன்று மாட்டி விட்டா எப்படி? என்ன புலம்பால்? நான் தண்டனைக்கு தயார் தளபதியாரே. என்னம்மா தானே சிரிச்சிட்டு வர்ற? இல்லப்பா, இன்னைக்கு நம்ம கணக்கு புள்ள அந்த தளபதி கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டாரு. ஏன் இன்னைக்கு என்ன தப்பு செஞ்சாரு? அவரு எந்த தப்பு செஞ்ச மாதிரி தெரியலப்பா. ஆனா அந்த கணக்கு புள்ள நம்மள அடிக்கடி தண்டிக்கிறத பார்த்து நம்ம இளவரசர் அவரை மறைமுகமா தண்டிக்கிறாருன்னு நினைக்கிறேன்ப்பா. அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன்பா? ஏன்னா இந்த உலகத்துல நம்ம மேல கருணை காட்டுறதுக்கு யாருமே இல்லம்மா. நீங்க நம்ம இளவரசரை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் அவரை நேர்ல பார்த்தேன். ஆமாப்பா, அவர் கண்ணுல ஒரு கருணை இருக்குப்பா. அடி பாவி, ஏன் இந்த காரியத்தை பண்ண? நான் எதுவும் பண்ணல, அவர்தான் என்ன முதல்ல பார்த்தாரு. ஏன்னா இளவரசர் பார்த்தா என்ன தப்பு? ஏய், கேள்வி கேட்க. ஐயோ, போச்சு போச்சு. நீ பார்த்த செய்திய இளவரசர் ராணி கிட்டயோ தளபதி கிட்டயோ சொல்லிட்டா நம்ம எல்லாரையும் தூக்குல போட்டுருவாங்க. இதே மாதிரிதான்ப்பா, பாடசாலையில எல்லாம் தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கா. திடீர் ஓடி போய் திண்ணையில உட்காந்துக்கிறா, தரையில கிறுக்கிக்கிட்டே இருக்கிறா. கணக்கு பிள்ளை பார்த்தா எங்க நிலைமை என்ன ஆகும்? நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன்ப்பா, இவ கேட்கவே மாட்டுக்கிறா. இதே மாதிரி எழுத்து தான் பேசுறாப்பா. அறிவு கட்டவன, நீ உங்க அம்மா மாதிரி மண்ணுக்குள்ள போடணும்னு ஆசைப்படுறியா? அப்படி சாதனை தான் செத்து தொலை. போ போ. ஏன் மூஞ்சில முடிக்காத? போ. இளவரசரை பார்த்தா எல்லாம் என் தலைவிதி. ஒத்துக்கிட்டு வருதோ? ஏய், நீ
என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? அந்த கூட எடுத்துட்டு வா. நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? அப்பா என்ன செத்து போன்னு சொல்லிட்டாரேம்மா. இதுக்கு மேல எனக்கு வாழ்க்கையில என்ன இருக்கு? நான் உன்னோடவே வந்துடுறேம்மா. காதம்பரி, காதம்பரி, எங்கம்மா போற? நான் கிருஷ்ணனை தரிசனம் பண்ணணும்பா. தரிசனம் கிடைக்காது தாய், நம்ம உசுர் தான் போகும். ஏன்பா, நான் கோயிலுக்குள்ள போக கூடாதா? சில பேரு நம்ம மாதிரி உள்ளவங்க கோயிலுக்குள்ள வந்தா சாமிக்கு தோஷம்னு சொல்றாங்கம்மா. நான் உன்னை பார்த்தா அது உனக்கு தோஷமா? அப்ப கிருஷ்ணனை பார்க்கவே முடியாதா? அது ஜென்மத்திலையும் முடியாதுமா. வாமா போலாம், வாமா வாமா போலாம், வாமா வாமா. யாராவது நீ இருக்கிற இடத்துக்கு நான் வரக்கூடாதா கிருஷ்ணா? வாமா, வந்துருமா, வாமா நீ போயிடலாம். வாமா, எப்படி இருப்பேன்னு நான் பார்க்கணும் கிருஷ்ணா. வீட்டுல போயிடலாமா? வாமா, நீ எப்படி இருப்ப? வந்துருமா. அதரம் மதுரம் அப்படின்னா அழகான சிகப்பு உதடுகள். வதனம் மதுரம் அப்படின்னா பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய அழகான முகம். நயனம் மதுரம், வசீகரம் மிக்க கண்கள். ஹசித்தம் மதுரம், மங்கையரை மயக்கும் புன்னகை. ஹிருதயம் மதுரம், கொடுத்தே பழக்கப்பட்ட இதயம். தமனம் மதுரம் அப்படின்னா கருணையிலும் அழகிலும் அந்த மதுராபுரியின் அதிபரான கிருஷ்ணனுக்கு நிகரே கிடையாது. இதுதான் கிருஷ்ணரின் வசீகர தோற்றம். யாரு? வெளிச்சத்தை தரப்புற மின்னட்டாம் பூச்சியா, இல்ல வெளிச்சம்னு நினைச்சு நெருப்புல விழுந்து அழிய போற விட்டில் பூச்சியா? நிறைய கேள்விகள் என் மனசுக்குள்ள இருக்கு. இது எல்லாத்துக்கும் விடை தெரிஞ்சது உனக்கு மட்டும்தான். உன்னால எனக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு தெரியும். அது என்னன்னு தெரியலையே கிருஷ்ணா. நீ நீ கடவுள். நாங்க எல்லாருமே உன்னோட படைப்பு தானே. எங்க எல்லாருக்குமே நல்லது செய்.
காதம்பரி தாயே, நல்லதே நடக்கும். இறைவன் உன்னுடனே இருப்பார். அங்கிருந்தபடியே உன்னை இயக்கிக் கொண்டும் இருப்பார். நீ யார் என்ற கேள்வி உன் மனதை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இறைவனின் சூட்சம சக்தியா, நீ அதை தெரிந்து கொள்ளும் காலம் வரும். நீ சாதாரண மனித பிறவி அல்ல. உனது பிறப்பின் ரகசியம் என்ன தெரியுமா? தாயே, கேட்டுவிட்டது. நம் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டினாயே. என் தாய் பொதுநலவாதியாய். யார் தெரியுமா? உன் பிறப்பின் ரகசியம் தெரியுமா? காதம்பரி பாத்தியாடா? எங்க தேடி கிடைக்கலப்பா. ஐயோ காதம்பரி, ஒருவேளை நான் கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொன்னதுனால கோவிச்சுட்டு எங்கேயாவது போயிருப்பாளோ? ஐயோ காதம்பரி, அப்படியெல்லாம் இது நடக்காதுப்பா. பாப்பா போய் தேடுவோம். வா. எங்கடா போய் தேடுறது? பாப்பா பாப்பா காதம்பரி. காதம்பரி, அச்சப்படாதே. நீ ஒரு அதிசய பிறவி. சூழ்ச்சியை வெல்ல வந்த தர்மத்தாய். என் தாயே, உனது பிறப்பையும் நான் அறிவேன். வளர்ந்த விதத்தையும் நான் அறிவேன். உன் முடிவையும் நான் அறிவேன். விடுவிக்க பிறந்தவள் நீ. அந்த இலக்கு உன் உயிரை கவ்வும். அது முடிவல்ல, ஆரம்பம். மறவாதே, அச்சம் கொள்ளாதே. ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உர்வாருகமிவ பந்தனாது
மிருத்யோர் முக்கிய மாமிர்தா யாகாது ஸ்வாகா. காதம்பரி, காதம்பரி, வா வீரையா வா. காதம்பரி, என்னாச்சுமா உனக்கு? எழுதுருமா? ஏய், ஏய், என்னையா பண்ண? காதம்பரி, எழுதுருமா? காதம்பரி, என்னாச்சுமா? எழுது. வீரையா, என்னை தடுப்பதற்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்ப எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இனிமே என் பொண்ணுகிட்ட வந்த கொலை பண்ணிடுவேன். காதம்பரி